முகாம் அமைத்து அதில் இந்த தூத்துக்குடி நகர பகுதியில் இருக்கக்கூடிய பட்டா மாறுவதற்காக பல்வேறு காலகட்டங்களில் பட்டா வாங்கி அல்லது நிலம் வாங்கி அதை இன்னமும் மாற்றம் செய்யாமல் இருக்கக்கூடிய பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று அதையெல்லாம் இணைய வழியில் பதிவு செய்து அந்த இணைய வழியில் பதிவு செய்யப்பட்ட அந்த பட்டாக்கள் எல்லாம் இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. அவற்றை வழங்குவதற்காக கடந்த வாரம் ஒரு சிறப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த பட்டா வழங்கப்பட்டது. இதிலும் 100க்கும் மேற்பட்ட பட்டாக்கள் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது தயார் நிலையில் உள்ளது. இந்த இணைய வழி பட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், அது ஒரு முறை நாம் அந்த உரிமையாளருடைய பெயரை உறுதி செய்வதற்கான முக்கியமான ஆவணம். ஏற்கனவே இதற்கு முன்னாலெல்லாம் டவுன் சர்வே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேனுவலாக பேப்பரில் இருந்துச்சு. அந்த பேப்பரில் இருக்கக்கூடியது சில நேரங்களில் அதனுடைய பேக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காணாமல் போகின்ற சூழ்நிலை ஏற்படும். அப்போது அது அதுக்கான உரிமையாளரை உறுதிப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் இணைய வழி பட்டா என்பது இப்பொழுது நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்த பட்டாவில் உங்களுடைய பெயர்கள் தனிப்பட்டாவாகவோ அல்லது கூட்டுப்பட்டாகவோ இணைகிற பொழுது இந்த நிலத்தில் அவர்களுக்கான உரிமை முழுமையாக நிலைநாட்டப்படும். 2 ஆவணங்கள் முக்கியமானது. ஒன்று அந்த ஒரு சொத்துக்கான பத்திரம் முக்கியமானது. அதற்கு அடுத்தது பட்டா. ஸோ இந்த பத்திரம் பட்டா இரண்டிலும் ஒரே நபரினுடைய பெயர், யார் உரிமையாளரோ அவருடைய பெயர் இருப்பது தான் சரியான ஒரு நிலத்தினுடைய உரிமையை முழுமையாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்கும். வெறும் பத்திரம் மட்டுமே வைத்திருந்தால் அதை அடுத்த நிலையில் அடுத்தடுத்த ஒரு ஆவணமாக மீண்டும் பதிவு செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதை வைத்து வங்கி கடன் வசதி வாங்குவதோ அல்லது மற்ற வசதிகள் அடமானம் அமைப்பதோ இது போன்ற எந்த காரியங்களையும் செய்ய முடியாது, புதிதாக விற்கவும் முடியாது. இப்போ இந்த நிலைமையை மாற்றுவதற்கான ஒரு சிறப்பு முகாமை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நமது நகரத்தில் நிறைய மனைகள் இன்னும் சர்க்கார் நிலம் என்ற சர்க்கார் மனை என்ற பெயரில் ஒரு பதிவு இருக்கிறது. அந்த சர்க்கார் என்ற அந்த மனையை தனியார் உரிமையாளராக இருக்கக்கூடிய ரயத்து மனை என்று மாற்றுவதற்கான நடைமுறைகளையும் இப்பொழுது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 2500க்கும் மேற்பட்ட மனுக்கள் அந்த மாதிரியான ஒரு வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களில் இருந்து பெறப்பட்டிருக்கின்றன. அதற்கான கிளாசிஃபிகேஷன் மாற்றியதற்கு பிறகு ரயத்து மனை என்று மாற்றியதற்கு பிறகு அந்த மனைகளுக்கும் இணைய வழி பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை வருவாய்த்துறை அலுவலர்கள் செய்து வருகிறார்கள். எனவே இந்த ஒரு சிறப்பு முகாமினை ஏற்பாடு செய்து 3000க்கும் மேற்பட்ட மனுக்களை பெற்று அனைத்து இது ரொம்ப நாள் நிறைவேறாத கோரிக்கை என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்து வந்தார்கள். இதற்கென்று தனியான நில அளவர்கள் அவர்கள் எல்லாம் போட்டு சிறப்பாக ஒரு விரைவாக இந்த மனுக்களை எல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் இந்த நிகழ்வில் கொடுத்தவர்களும் இதற்கு பிறகு இன்னும் புதிதாக வேண்டும், இன்னும் அந்த நிகழ்வில் நாங்கள் கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் அணுகி அதை இணையதளத்தில் பதிவு செய்தால் அதற்கான மனுக்களை பரிசீலனை செய்து அதற்கும் பட்டா வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். பொதுவாக இந்த பட்டாக்கள் எல்லாம் முதலில் வருவதற்கு முதல் பட்டா அப்படிங்கிற விதத்தில் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் என்ற சர்வீசஸ் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே சில நேரங்களில் முதலில் போடுற பொழுது இடையில் அடுத்தடுத்த பட்டாக்கள் வருவதற்கு வரிசைப்படி தான் வர முடியும். வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அந்த வரிசையை மீறி கீழே பின்னாடி இருக்கவருக்கு முன்னாடி அப்ரூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இல்லை. எனவே இது ஒரு பேட்சாக ஒவ்வொரு நாளும் இது அப்லோடு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நமது மாண்புமிகு அமைச்சர் அவருடைய சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அங்கே அதுக்காக சிறப்பு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அந்த மனுக்களை எல்லாம் தொடர்ந்து அதுக்கான தொடர்பு ஆவணங்களை எல்லாம் சேர்த்து பதிவு செய்து வருகிறார்கள். அந்த இ சேவை மையங்கள் மூலமாக சிறப்பாக பதிவு செய்யக்கூடிய இவையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டமாக வரும். ஒரே நாளில் தான் எல்லாமே கொடுத்தோம், ஏன் ஒரே நாளில் இந்த பட்டா வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமாக அதை சொல்கிறேன். ஏனென்றால் வருஷப்படி வருகிற பொழுது இங்கே மட்டும் இதை பதிவு செய்யப்படுவதில்லை. நமது ஊரில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் வரிசையாக பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது உங்களது மனு எந்த நிமிடத்தில் எந்த செகண்டில் பதிவாகிறதோ அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனுக்களை எல்லாம் பரிசீலனை செய்து அதுக்கெல்லாம் தீர்வு கண்டால்தான் அதுக்கான பட்டா மாற்றங்களை எல்லாம் உத்தரவுகளை பிறப்பித்தால் தான் பின்னாடி இருக்கவர் வரும். எனவே இதில் இருக்கக்கூடிய அனைத்து மனுக்களையும் முறைப்படியாக பரிசீலனை செய்து ஒவ்வொரு கட்டமாக ஒரு
ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பட்டாக்கள் வந்து தயாராகிற பொழுது அவர்களை எல்லாம் வந்து திரட்டி அவர்களுக்கு நேரடியாக அந்த பட்டாக்களை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வருவாய்த்துறை அலுவலர்களும் தொடர்ந்து இதை செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த பட்டாக்களில் குறிப்பாக இப்பொழுது சில பேருக்கு வந்து கூட்டுப்பட்டா வழங்கப்பட்டிருக்கலாம். இந்த கூட்டுப்பட்டா என்பது இப்போது என்ன நிலைமைனா, ஒரே சர்வே நம்பரில் ஒரே சப்டிவிஷன் நம்பரில் 2-3 பேர் வீடு கட்டியிருக்கலாம். அதனால் அந்த வீட்டினுடைய ஆவணத்தை தாக்கல் செய்து இப்பொழுது கூட்டுப்பட்டாக்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இதற்கு பிறகு உங்களது வீட்டுக்கென்று தனியான ஒரு தனிப்பட்டா, தனியாக ஒரு சப்டிவிஷன் பண்ணி வேணும் அப்படின்னா அதற்கு தனியான நில அளவர் வந்து ஒவ்வொரு மொத்தம் இருக்கக்கூடிய அந்த பிளாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மனைகளையும் அளந்து அந்த மனைகள் ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த இடத்துக்கிட்ட எவ்வளோ வந்து அனுபவம் இருக்கிறது, எவ்வளோ வந்து அந்த லென்த் அண்ட் பிரெத் இருக்கிறது என்றெல்லாம் அளந்து சரி செய்ய வேண்டியிருக்கும். தற்சமயத்துக்கு இப்பொழுது முதல் நிலையில் இந்த கூட்டுப்பட்டாக்கள் உங்களது நில உரிமையை உறுதி செய்துவிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு தனியான ஒரு சப்டிவிஷன் ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணி தனிப்பட்டா வேண்டும் என்றால் அதற்கு அடுத்த நிலையில் பின்னாடி வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய கூட்டுப்பட்டாவே உங்களுக்கு ஒரு நில உரிமையை உறுதி செய்வதற்கான ஒரு ஆவணமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அது படிப்படியாக அது பிற்காலத்தில் அதை செய்து கொள்ளலாம், தனிப்பட்டா வாங்குவது. இதுவரையும் பட்டாவே இல்லாத இருந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு கூட்டுப்பட்டாவில் உங்களுடைய பெயர் இணைவது என்பது மிக முக்கியமான ஒரு ஆவணமாக நாம் கருதலாம். இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சர்க்கார் நிலங்களில், அதாவது அரசு புறம்போக்கு நிலங்களில், ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் தொடர்ந்து வசித்து வரக்கூடிய மக்களுக்கான பட்டா வழங்குவதற்கான நடைமுறைகளும் வந்து அரசிடமிருந்து வழிகாட்டு நெறிமுறைகள் வரப்பெற்றிருக்கின்றன. அந்த நடைமுறைகளின்படியும் அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது தொடங்கி இருக்கிறோம். ஒரு 2500-3000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து நமது தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் மாநகராட்சி சுற்றியுள்ள மாப்பிள்ளை ஊரணி போன்ற பகுதிகளில் வசித்து வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கையும் வருவாய்த்துறையில் இருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இந்த ஒரு நிகழ்வில் மக்களினுடைய சிரமத்தை போக்குவதற்காக இது ஒரு சிறப்பு நிகழ்வாக, சிறப்பு முகாமாக ஏற்பாடு செய்து இவ்வளவு பேருடைய மனுக்களை